வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆல் ஏஜஸ் ஃபேவரட் டிஷ். இது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, எல்டர்ஸ்லேருந்து கிட்ஸ் வரைக்கும். நீங்கள் இதை எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். பன்னீர் வந்து நான் அமுல் பன்னீர் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்லேயே கூட பன்னீர் ரெடி பண்ணலாம், இல்லை வேறு எதாவது கம்பெனி, பெஸ்ட் கம்பெனி வாங்குங்க. ஆயில் ஃப்ரையிங்க்கு அண்ட் கரம் மசாலா ஐட்டம்ஸு, பெப்பர், சால்ட்டு, இது பெப்பர், ஜீரகம், பட்டா, லவங்கம், ஏலக்காய், விரிஞ்சி லீஃப், கசூரி மேத்தி எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து இட்லி சோடா மாவு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சோடா. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜிஞ்சர் கார்லிக், சால்ட்டு, ஆனியன்ஸ் அண்ட் பேசன் பவுடர், அதாவது கடலை மாவு. அதோட ரைஸ் ஃப்ளோரும் கார்ன்ஃப்ளோரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் ஜிஞ்சர், கார்லிக்கு அண்ட் ஆனியன்ஸை லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், சும்மா அது அதனுடைய ஆனியன்ஸுடைய ஸ்மெல் மாத்திரம் போனால் போதும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த மசாலாவோடையே இந்த ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் ஆனியன்ஸையும் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போது பன்னீரை வந்து ஸ்மால் பிளாக்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் பேசன் பவுடர், அதாவது கடலை மாவு அண்ட் பேக்கிங் சோடா, சால்ட்டு அண்ட் ரெட் சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதில் பன்னீரை போட்டு டிப் பண்ணி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் பன்னீரோட டிப் ஆகியிருக்கட்டும். இப்போது அந்த பிளேட்டில் நம்ம ரைஸ் ஃப்ளோரும் கார்ன்ஃப்ளோரும் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் திரும்பி அதை ஸ்ப்ரே பண்ணி டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சுடுங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ் டீப் ஃப்ரீஸில் வச்சு எடுத்துட்டு ஆயிலை ஹீட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பன்னீர் 65 ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து என்ன சைட் டிஷ்ஷுனால் வச்சு சாப்பிட்லாம். இது வெறும் நார்மலாக சாப்பிட்டு, ஏன்னா இதில் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இருக்கிறதுனால அது கிறிஸ்பியாக வெளியவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நான் இந்த மழைக்கு ஹாட் டீயோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட குடிக்கலாம் இதை சாப்பிட்டுட்டு. ரொம்ப ஹெல்த்தி டிஷ் இது, ப்ரோட்டீனிஷியஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.